ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். என்னோட ஹேர் ரிசல்ட் வந்து இதுதான். இன்னைக்கு வந்து இதுக்குள்ள ஒரு வீடியோ இருக்கு. ஸ்கின் கேர் ப்ளஸ் ஹேர் கேர் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கிறதால ஒரு 4 மந்த் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணவே இல்ல. 4 மந்த்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ண போறேன். ஸோ இந்த ரூட் எண்ணெய் தான் வந்து நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து நம்ம கிராண்ட்மாஸ் காலத்துலேருந்தே வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டோன்னா நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நல்லா ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நம்ம கையில் தடவுறதை விட இது வந்து ஸ்கேல்ப்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாட்டில் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி பெரிய பல்லு இருக்க சீப் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். சிக்கு எடுக்கும்போது நிறைய ஹேர் வந்து ஃபால் ஆகாது. இது பிளாஸ்டிக்கை விட நீங்கள் ஹுட்டனாக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். பார்த்தீங்களா முடி வந்து எவ்வளோ வந்து கொட்டியிருக்குன்னு. இது ஏன் அப்படின்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து ஃபேஸ் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணலாம். அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அது கூட வந்து ஒரு லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு, சைனஸ் ப்ராப்ளம் இல்லை வீசிங் இருந்துச்சுன்னா லெமனை வந்து நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடலாம். பிகாஸ் அது ரொம்ப கோல்டான ஒரு விஷயம். ப்ளஸ் நான் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபேஸுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து ஆலோவேரா வந்து எடுக்கிறதுக்காக நம்ம செடிக்கிட்ட போகிறோம். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது எதை? பச்சை மிளகா செடி. இந்த பச்சை மிளகா செடி நான் மார்னிங் தான் வந்து தண்ணி ஊற்றிட்டு போனேன். ஆனால் நான் வந்து ஈவினிங் பார்க்கும்போது எப்படி இது வந்து ரெட் சில்லி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து எந்த வேலைக்கு வந்தோமோ நம்ம ஆலோவேரா வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஆலோவேரா போதும். இல்லைனா எங்கள் அம்மா அடிப்பாங்க. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப கோல்ட் ஆகிடும். நம்ம செடியிலேருந்து பிச்ச பச்சை மிளகா வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த ஆலோவேரா வந்து 2 சைடில் இருக்கிற அந்த முள்ளாக இருக்கும். அது வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை டபுளாக வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதில் வந்து எல்லோ கலரில் வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க. அதனால் அது வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சோ இல்லை நைஃப் வச்சோ எடுத்து நம்மளோட ஃபேஸ் பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி தான் கோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் மட்டுமே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா கொஞ்சோண்டு தயிர் மட்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. நல்லா ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ஒரு ஸ்மூத்தாக வருமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நல்லா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெடி பண்ணதை வந்து உங்களோட ஃபேஸ், உங்களோட ஹேண்ட் இதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஹேண்டில் தான் வந்து யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, இதை வந்து நான் அப்படியே தூக்கி போட மாட்டேன். ஹேண்ட் இல்லைனா ஹேரில் வந்து நான் வந்து இதை நல்லா தடவிப்பேன். இப்போ வந்து நம்ம ஹேர் மாஸ்க் ரெடி பண்ண போகிறோம். கர்டு வந்து உங்கள் ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேர் எந்த லென்த்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 3 ஸ்பூன் ஆர் 5 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கட்டியாக இருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆலோவேரா ஜெல்லை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மேபி உங்கள்கிட்ட ஆலோவேரா செடி இல்லைன்னா ஜெல் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து லெமன் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டாக ஆகிடும். நான் வந்து கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்சூல் வந்து விட்டமின் சி தான் நமக்கு வந்து கொடுக்க போகுது. இது வந்து நம்ம ஃபுட்லேயே இன்டேக் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம வந்து ஹேர் பேக், ஃபேஸ் பேக் போட்டாலுமே நம்ம உள்ளே என்ன இன்டேக் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக. இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி போட போகிற ஹேர் பேக். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க கையிலேயே அந்த ஸ்பூன் வச்சு. இப்போ வந்து என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணும்போது அப்படியே மேலேயே அப்படியே அப்ளை பண்ணிக்க வேணாம். ஒரு ஹேராக வந்து பார்ட்டிஷன் எடுத்து ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுக்கும்போது அது வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தோடனே இது மாதிரி பண்ணிவிட்டு ஹேர் கொட்டுது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். நம்மளோட வேஸ்ட் ஹேர் இது மாதிரி பிரேக்கனாக இருக்கிற ஹேர் வந்து கண்டிப்பாக வந்து கொட்ட தான் செய்யும். அப்போ தான் நியூ ஹேர் வந்து க்ரோத் ஆகும். நம்ம எடுத்து வச்ச ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் தரும். நான் வந்து இன்றைக்கி ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். பட் உங்கள்கிட்ட நான் காமிக்கல. பிகாஸ் நான் என்னோடய ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணலை. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் பாத் பண்ணிவிட்டு சோப்லாம் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கூட இதை நீங்கள் போட்டுட்டு
நீங்கள் வாட்டராலேயே வாஷ் பண்ணிங்கன்னா கூட ஆக்சுவலாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னோடய கை அந்த ரிங்கு போடுவோம்ல அந்த இடத்துல மட்டும் நான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். நான் ஒயிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல வரல. பட் கொஞ்சம் பிரைட்டன் ஆகியிருக்கும். நான் வந்து அமேசானில் வந்து ஷாம்பு ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் முடி கொட்டுச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த ஷாம்புவை நான் யூஸ் பண்ணாமல் இருந்ததால தான். நான் ஸ்மூத்தனிங் பண்ணி இந்த 4 மந்த்தில் எனக்கு இது வரைக்கும் இப்படி ஹேர் ஃபால் ஆனதே கிடையாது. நான் கொஞ்ச நாள் முன்னாடி சிக்காக இருந்தேன். ஸோ அதனால் வந்து ஹேர் வந்து டைட்டாக பன் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி ஷாம்பு காலி ஆயிடுச்சு. அதை நான் மறந்துட்டு நான் வேறு ஷாம்பு யூஸ் பண்ணதால் எனக்கு அந்த 1 வீக்லேயே வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஹேர் லாஸ் ஆகிடுச்சு. பட் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஹேரை வந்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி நான் க்ரோத் கொடுத்துருவேன். நான் வந்து பாத் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதுதான் ரிசல்ட். இப்போ வந்து எங்கள் மம்மி வந்து செட்டிநாடு சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. இதோட ரெசிபி வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை செஞ்சிட்ருந்தாங்க. நான் மார்னிங் காலேஜ் கிளம்புறேன். ஸோ அதனால் இட்லி ப்ளஸ் செட்டிநாடு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு என்னோடய பென் எல்லாமே எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து எனக்கு வைவா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கிளம்பிட்டேன். பஸ் ஸ்டாண்டில் வந்து என் ஃப்ரெண்டு இல்லை. என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டு பஸ் ஸ்டாண்டை வந்து பஸ் ஏறுன்னு சொல்லிட்டா. ஸோ பஸ்ஸு ஏறியாச்சு. இன்னையோட இந்த வீடியோ வந்து முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க ஸ்வே லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.